தமிழக முதலமைச்சருக்கு பிரசாந்த் கிஷோர் சொன்ன ஒரு மிக முக்கியமான ஒரு ரகசியம். வீடியோவை முழுமைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழகத்தின் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கென்று மிகப்பெரிய மாற்றங்கள் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. குறிப்பா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 28+28 குறைஞ்சபட்சம் கூட்டணி கட்சிகள் ஒரு 5 மொத்தமா பார்த்தீங்கன்னா 32 இல்லை 33 மீதி 7 சீட்ஸை கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்நிலையை தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, இப்ப இல்லைனாலும் எப்ப வேணா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா திமுக போன்ற மாநில கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய கணிப்பு தவறி இருக்கிறத நான் ஒப்புக்கொள்றேன். திமுக தமிழ்நாட்டிலேயே 7 சீட் எடுக்காது, தமிழ்நாட்டில் மட்டுமே 7 சீட் எடுக்காதுன்னு நினைச்சிருந்தேன். அந்த 7 சீட் எதுனா தருமபுரி கண்டிப்பா திமுக வசம் வராதுன்னு நினைச்சேன். ராமநாதபுரம், அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா விருதுநகர் தொகுதி கேப்டனுடைய சன் அவர்கள், அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டெஃபினெட்லி வின் நம்முடைய எப்படி சொல்றது பிஜேபி நினைச்சோம். அடுத்தது பொள்ளாச்சி கண்டிப்பா வராதுன்னு நினைச்சோம். இந்த 5 சீட் ரொம்பவும் முக்கியம். அடுத்தது 6வது சீட்டு வெள்ளூர் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ஏசிஎஸ் டெஃபினெட்லி மினிஸ்டர், தமிழ்நாட்டுக்கு சென்ட்ரல் மினிஸ்டர்ன்றத உறுதிப்படுத்தியிருந்தோம், அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அடுத்தது 7வது மிக முக்கியமான ஒரு தொகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டிலேயே மிக முக்கியமான ஒரு தொகுதியாக பார்க்கப்பட்ட ஒரு ஸ்டார் தொகுதி அப்படின்னே சொல்லலாம். ஈரோடும் டிஎம்கேக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். ஆனால் இங்கே நிலைமைகள் தலைகீழாக மாறி கிட்டத்தட்ட 40 தொகுதிகள்லையுமே எந்த தொகுதிகள்லையுமே திமுக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை பெறவில்லை. ஒன்றே விருதுநகர் தொகுதியில் மட்டும் 3500 வாக்குகள் குறைந்து எதிர்த்து போட்டியிட்ட கேப்டனுடைய மகன் தோல்வியை அடைகிறார். மற்றபடி பெருசாக பார்த்தீங்கன்னா தோல்வி அப்படின்ற ஒரு சூழலே திமுகவிற்கு இல்லை அப்படின்றது தான் நம்மளால உணர முடிகிறது அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்ல பரபரப்பின் உச்சிக்கே சென்றிருக்கிறார்களாம். உண்மையில தான் இப்போ அடுத்த கட்டமாக 2026 இதன் மூலம் திமுகவிற்கு மீண்டும் சாதகமாகிறது. கடந்த முறை 159 இடங்கள் எடுத்தாங்கன்னா இப்போ வரப்போகிற எலெக்ஷனில் 135 கூட எடுத்து அவங்க ஆட்சியை நல்லபடியாக தொடரலாம். பட் மைனாரிட்டி ஆட்சியாக கூட்டணி கட்சிகள் ஆதரவோடு கூட்டணி ஆட்சி நடைபெறலாம். ஸ்டாலின் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளை மாற்றிக்கிட்டு அழகாக கூட்டணி கட்சிகளுக்கு கரெக்டான சீட்டை கொடுத்து திமுக மட்டுமே உறுதியாக சொல்ல வேண்டும் என்றால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, திமுக மட்டுமே டெஃபினெட்லி ஒரு 180 தொகுதிகளில் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். 180லிருந்து 190 தொகுதிகளில் போட்டியிட்டு தனிப்பெரும் கட்சியாக திமுக வரணும். 117